இந்த படத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் அஜித் ரசிகர்கள் அப்படி கிடையாது. நம்பி வருவாங்கல்ல தலையை பார்க்கறதுக்கு, ஆதர்ச நாயகனை பார்க்கறதுக்கு வராங்கல்ல, அப்போ அவங்கள வந்து எப்படி ஏமாற்ற முடியும்? உங்களுக்கு கதை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தால் வருவீங்க, இல்லை வரமாட்டீங்க. நீங்கள் வருவீங்கன்னு எப்படி நான் வந்து ஒரு ஒரு பரீட்சார்த்த முறையில் ஒரு கதையை வச்சு அதில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை வச்சு அதில் லாஜிக்கெலாம் கரெக்டாக செக் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே பார்த்தோன்னா இங்கே யாரை நான் மிஸ் பண்ணுறேன்? அந்த டைமிங்கில் ஒரு ஆதர்ச நாயகனை மிஸ் பண்ணுறேன். நான் தலையை காட்டுறதுக்கு, அஜித்தை காட்டுறதுக்கு மிஸ் பண்ணிடுவேன். அப்படி தான் விடாமுயற்சி ஆயிடுச்சு. நல்ல படம், அஜித்தும் அருமையாக நடிச்சிருப்பார். ஆனால் படம் போகல. நீங்கள் கலெக்ஷனில் வேரியேஷன் சொல்கிறீங்க, நான் அந்த கலெக்ஷனுக்குள்ளேயே நான் போக மாட்டேம்மா எப்போவுமே. ஏன்னா பலரும் கேட்குற கேள்வி தான், சார் அந்த படம் இவ்வளோ வசூலாச்சு, இந்த படம் இவ்வளோ. இதெல்லாம் ப்ரொடியூசர்களுக்கும் டைரக்டர் இவங்களுக்குள்ளே தான் தெரியும். சரிங்களா? இப்போ நான் கேட்குறவன் கேட்டால் துல்லியமாக வந்து அஜித் எவ்வளோ சம்பளம் வாங்கினார் தெரியுமா, இல்லை விஜய் எவ்வளோ சம்பளம் வாங்கினார் தெரியுமா, துல்லியமாக தெரியுமா? நாமளாக சொல்கிறோம். நான் கேட்டால் 150 கோடி 150 கோடி. ரஜினி எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு தெரியுமா? தெரியாது. அவர் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாரு தெரியுமா? தெரியாது. அப்போ நம்ம என்ன சொல்ல கேட்டால் இவ்வளோ சம்பளம். அதே மாதிரி ப்ரொடியூசர் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த படத்தில் கேட்டால் பெரிய செலவுலாம் இல்லைங்க, ஸ்பெயின் சொல்லிட்டு எல்லாமே வந்து கேட்டால் வந்து சிட்டிக்குள்ளே காட்டாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 காட்சி மட்டும் தான் இருக்குது. மீதி காட்சி எல்லாமே வந்து க்ரீன் மேட் போட்டு எடுத்துருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரீட்டை காட்டும்போது அந்த ஸ்ட்ரீட்டை ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க வெளியில்.